அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீமார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கு பார்க்கலாம். இது ஸ்பெசிஃபிக்கா இந்த ஸ்ட்ரைக்னு இல்லைங்க, எல்லா ஸ்ட்ரைக்லையும் நம்மளால கொடுக்க முடியும். நான் ஒரு ஸ்ட்ரைக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா? எனி ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். அந்த ப்ரைஸ் வரலன்னா தவிர்த்துடுங்க யூடியூப் பார்க்குறவங்க. ஏன்னா அந்த ப்ரைஸ் இல்லைன்னா இன்னொரு ப்ரைஸ் அதை எடுத்துகிட்டு போயிடும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும் அவங்க எங்கே போனாலும் எந்த ப்ரைஸ் எடுத்துருவாங்க. யூடியூப் பார்க்குறவங்க அந்த ப்ரைஸ் இதாகலைன்னா தவிர்த்துடுங்க. அது மட்டும் இல்லை, யார் யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி பப்ளிக் டொமைனில் கொடுக்குறத நம்பாதீங்க தயவு செய்து. நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. இப்படி நான் சொல்கிறது சேர்த்து தான் சொல்கிறேன், ஓகேங்களா? சரி, இன்னைக்கு பாருங்க, ரீட்டைல் ட்ரேடர் இன்னும் பொசிஷன் வந்து பையில யூஸாக இருக்காங்க. என்னன்னு தெரியல, அவங்க பையிலே இருந்துக்கிட்டு இருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் செல்லில் இருக்காங்க, ஓகேங்களா? எஃப்ஐ அவங்க சிலையிலே தான் இருக்காங்க. இந்த ப்ரோ ட்ரேடர் சேஞ்சஸ் ஏதாவது என்ன நடக்குதோ அதுதான். இது முடித்து போன டேட்டா லைவ்ல மாறலாம். இவங்க அதே டைரக்ஷன் கொடுக்கலாம், இவங்க ஆப்போசிட் டைரக்ஷன் மாறலாம், இல்லை இவங்க ஆப்போசிட் டைரக்ஷன் போயிட்டு இவங்க ஆப்போசிட் டைரக்ஷன் மாறலாம். எப்படி வேணா நடக்கலாம், ஓகேங்களா? அதனால நீங்க இது ஒரு அடிஷ்னல் டூல். இங்க இந்த ரீட்டைல் ட்ரேடர் செல்லுக்கு மாறிட்டாங்கன்னாவே டோட்டலா மார்க்கெட் அப்சைட் போகும். அது வரைக்கும் செல்லுலேயே தான் இருந்துகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பொசிஷனலா நான் சொல்றது இன்ட்ராடே கிடையாது, பொசிஷனலா, ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து மண்டே ட்ரேட் என்ன பண்ணக்கூடாதுங்க, மிஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியம். அப்புறம் எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து நியூஸ், இந்த எலெக்ஷன் ரிசல்ட், அதெல்லாம் எலெக்ஷன்லாம் இதில் ஒரு இது இருக்காதுங்க, கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதெல்லாம் மேக்ஸ் படி தான் இயங்கும். இந்த எலெக்ஷன்லாம் வந்து ஒரு இம்பாக்டும் இருக்காது, ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 24,200 கால் 148 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் அப்சைட், நிஃப்டி 50 அப்சைட். 24,200 கால் 148 ரெசன்ஸ் எடுத்தா மார்க்கெட் டவுன் சைட். அது மட்டும் இல்ல, அது 148லேருந்து மேலே போனால் ஒரு வேளையில திரும்பியே ஆகணுங்க, ரூலுங்க. இதுக்கு மேலே போனால் அதே டைரக்ஷனுங்க. இந்த ஒரு ப்ரைஸில் எகைன் அடுத்த முடிவு எடுக்கப்படும், ஓகேங்களா? அதே போல் கீழே வந்தால் ஒரு வேளையில சப்போர்ட் எடுத்தே ஆகணும். ஆர் அப்போ அங்கே ஒரு ப்ரைஸில் அடுத்த டிசைட் எந்த பக்கம் போகுதுன்னு டிசைட் பண்ணி ஆகும். அது எல்லாமே மேக்ஸ் தான். நம்ம போய் லைவ்ல ஒரு பேட்டர்னை பாரு, ப்ரைஸ் ஆக்ஷனை பாரு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாரு, அந்த கான்செப்ட் இங்கே கிடையாது. மேக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே முன்னாடி மார்க்கெட்டுக்கு முன்னாடியே கால்குலேட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் லைவ்ல எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், என்ன டார்கெட் வைக்கணும், என்ன ஸ்டாப், எல்லாமே அங்கே இருக்கணும் முன்னாடி. அதுவும் கால்குலேஷன் எல்லாமே, ஓகேங்களா? யார் எந்த சைக்கிள் சூஸ் பண்ணணும், எப்போ ட்ரேட் பண்ணணும், எந்த டைமில் ட்ரேட் பண்ணால் பெட்டர், எல்லாமே அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? நான் போய்ட்டு லைவ்ல இதை பாரு அதை, அந்த கான்செப்ட் இங்கே கிடையாது. அப்போ மார்க்கெட்டுங்கிறது மேத்தமெட்டிக்கல் படி தான் இயங்குதுங்க. அதை சார்ந்து உங்கள் படிங்க, உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் சொல்லி கொடுத்தாலும் அங்கே போய் கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த கற்றுக்கிட்டது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரேட் பண்ணுங்க, ஓகே? இது நடந்திருக்கா இல்லையான்னு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.